பழமையான கிராமம் ஒன்று இருக்கு. இந்த கிராமத்துடைய வரலாறை தெரிஞ்சுக்கணும்னா அந்த கிராமத்துடைய மியூசியத்தை நம்ம விசிட் பண்ணாலே போதும். அந்த கிராமத்தை பற்றின ஒட்டுமொத்த தகவலும் நமக்கு கிடைச்சிடும். அந்த கிராமம் எப்படி உருவாகிருக்கும், அது உருவாகும் போது என்னென்ன நிலைமையில இருக்கும், அந்த கிராமத்தில் என்னென்ன மாதிரியான பொருட்கள் இருக்குன்றது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். ஈவன் நம்ம ஃபியூச்சரில் அது என்ன ஆகுன்றதை கூட ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஒட்டுமொத்தமான சூரிய குடும்பத்துடைய வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய மியூசியத்தை நம்ம பார்க்கணும். மியூசியம் அப்படின்றது ஒன்று இருக்கு, ஆனால் அது எங்கே இருக்குன்னே தெரியல. அந்த மியூசியம் தான் வூட்லோட். வூட்லோட் நம்மளுடைய சூரிய குடும்பத்துடைய அரை எல்லை அளவுக்கு இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு கோள வடிவ பகுதி. ஆனால் அதை நம்ம தொடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய அந்த கோள வடிவ பகுதியை இப்போ நம்ம விசிட் பண்ண போகிறோம். கற்பனைகள். நான் உங்கள் எல்பிகே. இது செனித் ஆஃப் சயின்ஸ். நம்ம சூரியனுடைய பழக்கமான ஒளியை தாண்டி ஒரு பறந்து விரிஞ்ச பிரம்மாண்டமான எல்லை ஒன்று இருக்கு. காலமங்க அசையாம நிற்கும். இந்த கிரகம் உட்பட பல பொருட்கள் உருவானதுக்கான ரகசியங்களை அதுக்குள்ள பொறிக்கப்பட்டிருக்கு. இதுதான் வூட்லோட். சூரியன்ல இருந்து கிட்டத்தட்ட அரை ஒளியாண்டு நீளம் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கோளம் ஒன்றை நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. இது வெறுமன ஒரு எல்லை மட்டும் இல்ல, ட்ரில்லியன் கணக்கான பனிக்கட்டி நினைவு சின்னங்களை அதோடைய மையத்துல வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ரில்லியன் கணக்கான மியூசியம். நம்மளுடைய கிரகங்கள் அது சுத்தி இருக்கக்கூடிய பல பொருட்கள் ரொம்ப அமைதியா இருக்கும் போது இதை பத்தின பல விஷயங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. இந்த அமைதிக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஆக்ரோஷமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அந்த ஆக்ரோஷமான நினைவுகள் எப்படி இருக்குன்றதுக்கான கேள்வி இன்னுமே இருக்கு. இதோடைய அளவு, இதோடைய இடம் உண்மையிலேயே நமக்கு சவால் விடக்கூடியதா இருக்கும். அந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு பொருளை எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்? இதோடைய அளவு 2000 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ஸ்ல இருந்து 50,000 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ஸ் வரையும் இருக்கு. இந்த பனியுடைய எல்லை ஒரு ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ஸ் அப்படின்னா நம்மளுடைய பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவு. ஸோ அதை நம்ம 50,000 பெருக்கணும்னா அளவு எவ்வளோ பெருசா இருக்கும்? நம்ம சூரிய மண்டலத்துடைய ஆரம்ப நாட்கள்ல குழப்பம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ரொம்ப வேகமாக சுத்தக்கூடிய நெபுலா ஒன்று இருந்திருக்கு. இதை நம்ம சோலார் நெபுலான்னு சொல்லுவோம். இது சூரியனையும் இங்க இருக்கக்கூடிய பல கிரகங்களையும் உருவாக்கியிருக்கு. ஆனா எல்லா பொருளுமே ஒரு சூடான ஒரு பொருள்ல அது ஒரு கிரகமா மாறணும் அப்படின்றது விதியே இல்லை. பல பொருட்கள் பனிக்கட்டி துண்டுகளா நம்மளுடைய ஸ்பேஸ்ல பல இடங்கள்ல பரவி இருக்கு. இந்த காஸ்மிக் கொலாப்ஷன் மூலியமா பிறந்த சில பொருட்கள் தான் இப்போ வூட்லோடா இருக்கு. அது ரொம்ப அமைதியாகவே சூரிய குடும்பத்தை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு. இந்த பழமையான பனித்துண்டுகள் நம்மளுடைய சொந்த தொடக்கத்துக்கான சாவியை நமக்கு கொடுக்கலாம். அடிக்கடி நம்மளுடைய வானத்தில் பளபளப்பாக்கக்கூடிய பல பொருட்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. இதை நம்ம வால் விண்மீன்னு சொல்லுவோம். கண்ணுக்கு தெரியாத சக்தியினால் தூண்டப்பட்ட சூரியனை நோக்கி ஒரு வியத்தகு பயணத்தை தொடங்கக்கூடிய சில பொருட்கள் அங்கிருந்து தான் வந்திருக்கு. இந்த பனிக்கட்டி பூமியை நெருங்கும் போதோ அல்லது சூரியனை நெருங்கும் போதோ ரொம்ப அதிகமாக வெப்பமாகி அது நம்மளுடைய வானத்தை ரொம்ப வெளிச்சமாக்கக்கூடிய அற்புதமான காட்சியவோ உருவாக்குது. இந்த வால்மீன்கள் அழகை விட ரொம்ப அதிகமான அழகாக இருக்கு. அது காலத்துடைய கேப்சூல்ஸ்ன்னு சொல்லுவோம். சூரிய குடும்பத்துடைய விடிகளில் இருந்து பழமையான பொருட்களை சுமந்து வந்துட்டு இருக்கு. வாழ்க்கையுடைய கட்டுமான தொகுதிகளையும் பற்றி அது என்ன கதைகளை சொல்லும்? ஈர்ப்பு விசை, அதாவது கிராவிட்டி, ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி. வூட்லோடைய உறைஞ்சு போன கோளங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு கைடா இருக்கு. பில்லியன் கணக்கான ஆண்டுகளா நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய ஈர்ப்பு விசையும் நம்மளுடைய சொந்த கேலக்சியுடைய பல வினோதமான ஈர்ப்பு விசைகளும் இந்த பனிக்கட்டியை ரொம்ப அதிகமாக தூண்டுது. சில சமயங்களில் அது சூரிய குடும்பத்துக்கு உள்ள ரொம்ப வேகமாக வருது. இது அண்ட விகிதாச்சாரத்துடைய நடனம்னு சொல்லலாம். அங்கே ரொம்ப மேன்மையான தள்ளுமுள்ளு கூட இங்கே ரொம்ப அற்புதமான ஒரு பயணத்தை தூண்டலாம். இருந்தாலும் நம்ம அதோடைய அமைப்பை இன்னும் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கல.
வூட்லோட் அதோடைய ரகசியங்களை பாதுகாக்குது. சில கோட்பாடுகள் அதோடைய ஆழத்தில் மறைஞ்சிருக்கும். பல உடல்கள், அதாவது பல செலஸ்டியல் பாடிஸ், ஒரு மர்மமான கிரகம், 9வது அல்லது ரொம்ப ஆரம்பகால கிரகங்களில் ஒன்றான சில கிரகங்கள் அந்த வூட்லோடுக்கு ரொம்ப பக்கமாக இருக்குன்னு பேசப்படுது. இந்த யூகங்கள் நம்மளுடைய ஆர்வத்தை மேலும் தூண்டி அறிவுக்கான இடைவிடாத ஒரு தேடலை இன்னும் அதிகப்படுத்துது. கண்டுபிடிப்புடைய ஒளிக்காக காத்திருக்கு. இந்த உறைஞ்சு போன பெட்டகத்தில் வேற என்னெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கலாம்? வூட்லோட் ஒரு நினைவு சின்னத்தை விட ரொம்ப அதிகம். அதாவது ஒரு மிகப்பெரிய மியூசியம் இருக்குன்னா அதை விட ரொம்ப ரொம்ப பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லலாம். இது நட்சத்திரங்களுக்கான நம்மளுடைய பாலமாக இருக்கலாம். வால் நட்சத்திரங்கள் அதோடைய பனிக்கட்டி பிடியிலிருந்து தாக்கும் போது அல்லது தப்பிக்கும் போது அது நம்மளுடைய வரலாறை துண்டு துண்டாக வெளியே காட்டுது. விண்மீன்களுக்கு இடையேயான விண்வெளியில் பயணிக்கக்கூடிய இந்த பனிக்கட்டி நம்ம சூரிய மண்டலத்தை தொலைதூர நட்சத்திர அமைப்புகளுடைய இணைக்கக்கூடிய ஒரு பாலமாகவே இருக்கு. இது படைப்புடைய உலகளாவிய வடிவங்களை பற்றி நமக்கு இன்னும் பல நுண்ணறிவுகளை கொடுக்கலாம். நம்ம இன்னும் ரிசர்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த காஸ்மாஸில் தொடர்ச்சியாக பல புரிஞ்சிக்கக்கூடிய எதிர்கால கற்பனையவோ நம்ம செய்கிறதுக்கான காரணமாகவோ இது இருக்குது. தொழில்நுட்பத்துடைய ஒவ்வொரு பாய்ச்சலும் வூட்லோட பற்றி ஆராயக்கூடிய பல கனவுகளை யதார்த்தமாக்குது. இது அந்த யதார்த்தத்துக்கு ரொம்ப நெருக்கமாகவே கொண்டு போகுது. இந்த பனிக்கட்டி பலமுறை நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் நுழையுது. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிமுலேஷனை நம்ம கிரியேட் பண்ணோம். இதை நம்ம கற்பனை செஞ்சு பார்க்குறது இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு காரணத்தை உண்டாக்கும். வூட்லோட் மிகப்பெரிய அமைதியில் நம்மளுடைய சொந்த முக்கியத்துவத்தையும் நம்மளுடைய எல்லையே இல்லாத ஆற்றலையுமே நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கான காரணத்தை உண்டாக்கும். ஒவ்வொரு பனிக்கொடி துண்டும் பிரபஞ்சத்துடைய ஆரம்பகால தருணங்களை அதோடைய மையத்தில் உறைஞ்சி வச்சுருக்கோம். நம்மளுடைய கதை பிரபஞ்சத்துடைய துணியோட இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நினைவூட்டும். நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே விளிம்பில் இருந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது உள்ள என்ன இருக்குது அப்படின்றத நம்ம குதிக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. ஸோ எல்லாமே நமக்கு தெரியாத கேள்வி தெரிஞ்ச ஒரு கேள்வியாக மாறிடும். வூட்லோட் ரொம்ப பழசு. பனிக்கட்டியோடைய ஆழத்தில் இருந்து நம்மளுடைய ஒட்டுமொத்தமான பிரபஞ்சத்துடைய தொடக்கங்களுக்கான ரகசியங்களை அது வச்சிருக்கலாம். எதிர்கால அதிசயங்களுடைய வாக்குறுதியும் அதில் மேபி வெளிப்படலாம். இந்த ட்ராவல் உங்களுக்கு உண்மையிலேயே ஆர்வத்தை தூண்டியிருக்கும். தெரியாத ஒன்றை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கும். உங்கள் பார்வையில் வூட்லோட் எப்படி இருக்குது? அது இருக்குது இல்லை அப்படின்றது இரண்டாவது பட்சம். ஆனால் இது வரைக்கும் நம்ம ப்ரூஃப் பண்ணது வூட்லோட் அப்படின்றது ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாதுகாக்கக்கூடிய பெட்டகமாக இருக்குது. உங்களுடைய கருத்தை நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கண்டிப்பாக ஃபியூச்சர்லேயும் நமக்கு சேர்ந்து பயணிக்கிறதுக்கான ஒரு காரணத்தை கொடுக்கும். பழைய வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.